புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களைப் போலவே நானும் இந்த அதிகாலை பொழுதிலே உங்களோடு பேசுவதிலே பெரிய மகிழ்ச்சியோடு நான் காத்திருக்கிறேன். உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக காத்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், இப்போ எக்ஸாம் சீசன், குழந்தைங்க தீவிரமாக படிச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக இருக்குது. சில பேருக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல மதிப்பெண்கள் பெறணும், நிறைய எஃபர்ட் போடுறாங்க, ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் மறந்துடுறாங்க. அதே மாதிரி அம்மாக்கள்லாம் பின்னாடியே ஓடிட்டுருக்காங்க. நைட்டெல்லாம் அவங்க கண்ணு விழித்து காஃபி டீலாம் போட்டு கொடுத்து படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்கட்டும். அம்மாலாம் நிம்மதியாக இருக்கணும், என் குழந்தை நல்லா படிக்கிறான், நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேணும். என்ன பண்ணலாம்? அதாவது மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க, ஆனால் எக்ஸாமினேஷனில் மார்க் வாங்க முடியலை அப்படின்னா ஒரு ஞாபக சக்தி குறைவாக இருக்குது, ஏதோ ஒரு வகையில் கான்சன்ட்ரேஷன் மாறுது வச்சுக்கோங்களேன். இது பிரைமரி ஸ்கூலில் ஆரம்பித்து ரிசர்ச் வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருக்கட்டும், அவங்களுடைய படிப்பில் ஒரு தடை வருது. அவங்க நல்ல ஸ்கோர் பண்ணணும், இல்லை அவங்க நினைச்சபடி அவங்களுடைய எஜுகேஷன் அமையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும், வியாழக்கிழமை அன்னைக்கு 3 எலுமிச்சம்பழங்கள் எடுத்துக்கணும். சரி, இந்த 3 எலுமிச்சம்பழங்களை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய வீட்டில் நம்முடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இதை மனசார வழிபடணும். அதோடைய மந்திரங்கள் என்ன உண்டோ தெரிந்தால் சொல்லலாம், இல்லை கையில் வச்சுக்கிட்டு நெஞ்சுக்கருகிலே அந்த எலுமிச்சம்பழங்களை வச்சுக்கிட்டு மனதார வழிபடணும். எனக்கு இப்படியான தடைகள் இருக்கிறது, என்னுடைய தடைகள் விலகணும்னு உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வத்திட்ட வழிபட்டுட்டு அந்த 3 எலுமிச்சம்பழங்களையும் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே வைங்க, போதும். மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சம்பழங்களை எடுத்துக்கிட்டு போய் பக்கத்தில் உள்ள கோயிலில் சூலம் இருக்கும் பாருங்கள், அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சூலத்தில் அந்த எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சுருங்க. முதல் நாளைக்கு இந்த 3 எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்க போகிறீங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தடைகள் விலகணும், எஜுகேஷனில் நல்லா ஸ்கோர் பண்ணணும், இதை வேண்டிக்கிட போகிறீங்க. அந்த எலுமிச்சம்பழங்களை கொண்டு போய் மறுநாள் காலையில் நீங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலில் சூலத்தில் குத்தி வச்சாலே போதும். உங்களுக்கு எஜுகேஷனில் என்ன வகையான தடை இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டாக்டரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் கைடால் ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் ஆகும். உங்கள் ரிசர்ச்சில் சரியாக ஒரு முன்னேற்றம் இல்லை, அது நல்ல ரிசர்ச்சில் முன்னேற்றம் வரும். ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் எல்லாத்துலையும் முன்னேற்றம் வரும். இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள், வெற்றி காணுங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கேட்டேன். பொதுவாகவே நீங்கள் எல்லா எஜுகேஷன் சார்ந்த எல்லாருக்குமான ஒரு பரிகாரம் எளிமையாக சொன்னீங்க சார். மிக்க நன்றி. தொடர்ந்து பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, மதுரையிலிருந்து பேசுகிறேன்ப்பா. சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்க? என் பையனுக்கு கேட்கணும். பையனோட பேர் சொல்லுங்கம்மா. சமயகுமார். சரி, பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்க. 29/2/92. 29/2/1992. சரி, 92. பிறந்த நேரம் சொல்லுங்க. காலையில் 9:33. 9:33 AM. சரி, ராசி, நட்சத்திரம், லக்னம் ஒரு முறை சொல்லிடுங்க. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், மேஷ லக்னம். சரிம்மா, அன்பு மகனுக்காக என்ன கேள்வி கேட்குறீங்க? திருமணம் வேணும்ப்பா, கல்யாணமே நான் லேட் ஆகிட்டே இருக்கு. சரி, திருமண தடையாவே இருக்கு, தாமதமாயிட்டே இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. நல்ல வேலையும் இல்ல, நல்ல வேலையும். சரிம்மா, கவலைப்படாத. வணக்கம்மா. வணக்கம் சார். மதுரையில் எங்க இருக்கீங்கம்மா? மதுரையில பக்கத்துல தான் சார், மதுரை பக்கத்துல. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க. சரிங்கம்மா. அதாவது உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறார் பாருங்களேன். அப்போ இவருடைய ஜாதகத்தில் பூராடம் நட்சத்திரம் அப்படின்னு இதில் இருக்குது. சனி, சுக்கிரன், செவ்வாயுடைய சேர்க்கை இருக்குது. இவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அது என்ன பாதிப்புகளை தருமோ அந்த பாதிப்புகள் 7.5 சனி முடிந்த பிறகும் அவருக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் வேலையில் அவரால் ஒரு பெரிய முன்னேற்றத்தை பெற முடியலை. இப்போ இவர் வேலை விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் வரணும்னு சொன்னால் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வேலையில் மெல்ல மெல்ல அவருக்கு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு இருக்குது. அந்த வேலையில் முன்னேற்றம் இல்லாததுனாலேயே திருமண தடையும் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் உங்களை மதுரையில் எங்கே இருக்கேன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு காரணம், நீங்கள் சிட்டிக்கு பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா மதுரை மீனாட்சியை போய் தரிசனம் பண்ணலாம்.
இதை புதன்கிழமைகள் தோறும் இவரை வந்து மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணிக்கிட்டு வர சொல்லுங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வர சொல்லுங்க. இவருக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அமையும். சரிங்களா? 2026ஆம் ஆண்டுடைய பிற்பாதியில் திருமணம் கைகூடுமா. வாழ்த்துக்கள். நன்றிம்மா. அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கம். வணக்கம். கணவருக்காக கேக்குறேன் மேடம். கணவரோட பேர் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. செல்லமுத்து 17/9/1971. அம்மா ஒரு நிமிஷம், தேதி சொல்லுங்க. 17/9/1971. 17/9/1971. ஆமாங்க மேடம். சரிம்மா. பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் 10:40 AM காலை 10:40. சரிம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லிடுங்க. சிம்ம ராசி, விருச்சிக லக்னம், மகம் நட்சத்திரம். சரிம்மா. மேடம் என்ன ரெண்டு கேக்குறீங்க? கேள்வி கேக்குறோங்க மேடம். மேடம் எங்களுக்கு இங்க என் கணவர் மூலமா அண்ணன் தம்பிகளா ரொம்ப பிரச்சனை பண்ணி இப்ப 2 வருஷமா எங்களை விவசாயம் பண்ண விடாம பண்ணிட்டாங்க மேடம். சரிம்மா. 2 வருஷமா எங்களுக்கு இப்ப எந்த இன்கமே இல்லை. கொஞ்சம் கடன் சுமைகள்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. சரிம்மா. சரி, நாங்க சொத்தை எல்லாம் கொடுத்துட்டு வேற பக்கம் சொத்து மாத்திக்கலாம்னு ட்ரை பண்றோம் 3 வருஷமா. அதுமே சக்சஸ் பண்ண முடியலைங்க. சரிம்மா. இப்போதைக்கு கொஞ்சம் இடத்தையாவது சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றோம். எல்லாமே லாக் ஆயிட்டே இருக்குங்க மேடம். அம்மா வணக்கம்மா. உங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு புரியுதுமா. அதாவது இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவருடைய ஜாதகத்தில் ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்குமா. இந்த ராகு பகவான் எப்படி இருக்காருன்னா, செவ்வாய் ராகு அப்படிங்கிற ஒரு சேர்க்கை இருக்குது. உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. வெளிப்படையாக தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறார். அண்ணன் தம்பிகள்கிட்ட ஒரு தவறு இருந்துச்சுன்னா தவறு இருக்குது அப்படின்னு ஓங்கி பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்குது. ஒரு குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பதவிசா சில விஷயத்தில் போக வேண்டியிருக்கு பாருங்க, அந்த தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்குது. இவர் வந்து ரொம்ப நம்மள்ட்ட தப்பு இல்லையே, நான் கரெக்டாக தான் பேசுவேன் அப்படின்னு இருக்காரு. இதனாலேயே பல உறவுகள் இவருக்கு பாதிக்கப்படுகிறது. ஒரு கோபம் இவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அமைப்பிலையும் இருக்கார். எப்படி இந்த ஜாதகத்தை பாருங்கள், செவ்வாய் ராகுவுடைய சேர்க்கை. செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குனாலே ஒருத்தர் ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக இந்த நேரத்தில் இதை முடிப்பேன் அப்படின்னு அந்த நேரத்தில் அதை முடிக்கணும். 5 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சா 5 மணிக்கு போய் தீரணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஃபெக்ஷன் உள்ளவர். உறவுகள்லேயும் அந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாரு. ப்ராப்ளங்கள் இருக்குது. ஓகே, ராகு திசை நடக்குது பாருங்கள். இந்த ராகு திசையினால் இவருக்கு நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்? 2038 வரைக்கும் இந்த திசை இருக்கே, இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் எங்கே துர்க்கையம்மன் கோயில் இருக்குதுன்னு பார்க்கணும். துர்க்கையம்மன் கோயிலுக்கு ஒரு ரெகுலராக போகணும். அந்த கோயிலில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இவர் வழிபடணுமா. அந்த ராகு கால வழிபாடு அற்புதமான பலன்களை தரும். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 to 4:30 டயத்தை பயன்படுத்திக்கிடணும். அந்த நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு அவளை வழிபட்டு கொண்டு வருகிற போது எல்லா தடைகளுமே நீங்குவதை, படிப்படியாக பிரச்சனைகள் நீங்குவதை நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நிர்மலா தேவிங்க. எந்த ஊர்ல இருந்துமா? நாங்க சென்னையில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? அதான் என் கணவருக்காக கேக்குறேங்க. கணவரோட பேரு, பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்க. அவர் பேர் கருணாநிதி. 4/12/1960. 4/12/1960. பிறந்த நேரம் சொல்லுங்க. 12 மணி PM. சரி, ராசி நட்சத்திரம் 12:10. சரிம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மிருகஸ்ரீஷம், மிதுன ராசி, கும்ப லக்னம். சரிம்மா. என்ன கேள்வி கேக்குறீங்க அன்பு கணவருக்காக? அவருக்கு கொடுத்த சொத்து வந்து முதல் வந்து பிரிக்கும் போது கையெழுத்து போட்டு கொடுக்கலாம, வச்சுக்கோங்க அப்புறமா பண்ணலாம்னு சொன்னாங்க. சரி. அதுக்கப்புறம் இப்ப கேட்கும் போது 20-28 வருஷமா எங்களுக்கு அதை கொடுக்காம அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. சரி. இப்ப அதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதை விட்டா வேற வீடு கிடையாது. சரிம்மா. சொத்து சார்ந்து ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கீங்க. வணக்கம்மா. உங்களுடைய மனசு கஷ்டங்கள் புரியுது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து ப்ராப்ளம் என்னால் புரிஞ்சுக்கிட முடியுதுமா. உங்க அன்பு கணவருக்கு கும்ப லக்னம், லக்னத்திலே கேது, 7ஆம் இடத்திலே ராகு, பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் வக்கரமாக அமர்ந்திருக்கிறாருமா. செவ்வாய் பகவானுக்கு தான் பூமிகாரகன் பேர். பூர்வீக சொத்து இவருக்கு முழுமையாக பயன்படாது, கைக்கு வந்து சேராது, வந்து சேர்ந்தால் பலன் தராது அப்படிங்கிற விதி. அந்த விதியில் மாட்டிக்கிட்டு இருக்காரம்மா. இவரை காப்பாற்றி விடணும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வாராகி அம்மனை வழிபடணும். செவ்வாய்க்கிழமைகளில் சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், சீனி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு படைச்சு வாராகி அம்மனை வழிபட்டுட்டே வாருங்க, உங்கள் பிரச்சனைகள் தீரும். வாழ்த்துக்கள்.
சார் பெண்கள் எங்களுக்கு வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இந்த சோப்பு விளம்பரத்தில் வர மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையம் எங்களை சுற்றி இருக்கணும். எந்த ஒரு நெகட்டிவ் பர்சனுடைய ஆதிக்கம் எங்களை வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. ஒரு நெகட்டிவான எதிர்மறையான விஷயங்கள் எங்கள் கிட்டேயே வரக்கூடாது. எங்களுக்கு மன தெளிவு இருக்கணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு ஆபத்தும் எங்களை நெருங்கவே கூடாது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும்? பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா அப்படின்னாரு மகாகவி பாரதி. அப்போ பெண்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதற்கு கல் உப்பு பரிகாரத்தை மிக முக்கியமாக நம்ம ஜோதிடர் சாஸ்திரம் சொல்லுதுமா. ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கணும். அந்த கண்ணாடி டம்ளரில் மாலை 6 மணிக்கு பிறகு இந்த பரிகாரத்தை செய்யணும். கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கல் உப்பு போட்டு நம்ம வீட்டுடைய மேற்கு திசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேற்கு திசையில் இது வச்சிடணும். சரி, உங்களுக்கு யாரால் பாதிப்பு வருகிறது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பாதிப்பு போகணும்னு நினச்சி கூட அந்த தண்ணீரை அங்கே வைக்கலாம். இல்லை பொதுவாகவே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்குரிய நபரை மனசில் நினச்சிக்கிட்டோ பிரச்சனை இப்படி வருகிறது என்று பொதுவாக நினைத்து கொண்டோ ஒரு கண்ணாடி டம்ளரில் கல் உப்பு போட்டு உங்கள் வீட்டு மேற்கு திசையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் குளித்து முடித்து இறைவனை கும்பிட்ட பிறகு அந்த தண்ணீரை கொண்டு போய் உங்கள் வீட்டு வெளியே கொட்டிடணும். அது சரி, இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வரணும். இதை செய்ய செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வெளி உலகத்திலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் குறையிறத பார்க்கலாம். இந்த கண்ணாடி டம்ளரில் கல்லூப்பு தண்ணீர் ஊற்றி கல்லூப்பு போட்டு மேற்கு திசையில் வைக்கணும். இதுதான் முக்கியம். அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அது அனுபவபூர்வமாக பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப புதுமையான பரிகாரமா இருக்கு. மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. வணக்கம் சார். யாருக்கா கேட்குறீங்க? சந்திரா மேடம். சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்குறீங்கம்மா? பையனுக்கு கேட்கணும். பையனோட பேர் சொல்லிட்டு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க. பையன் பேர் சந்தோஷ். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இல்லம்மா, பிறந்த தேதி சொல்லுங்க. 17/9/86 மேடம். 17/9/1986. பிறந்த நேரம் சொல்லுங்க. புதன்கிழமை மாலை 6:38 மேடம். 6:38 PM. சரிம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் இப்போ சொல்லுங்க. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். லக்னம்மா? மீன லக்னம். மீன லக்னம். சரி, என்ன கேள்வி கேட்குறீங்கம்மா? அவருக்கு வேலை நிரந்தரமா எந்த தசையுமே ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது மேடம். படிச்சுதான் வேலை கிடைக்கல. சரி, வேற என்ன தொழில் செய்யலாம் என்ன செய்யலாங்கிற மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்காரு. சரிம்மா, கவலைப்படாதீங்கம்மா. தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட, நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாரு. வணக்கம்மா. வணக்கம் சார். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? முசிறியிலிருந்து அழைக்கிறோம் சார். முசிறி பக்கத்தில் இருக்கீங்க. சரிங்கம்மா. அதாவது இவருடைய ஜாதகத்தில் என்ன இருக்குன்னா, சுய தொழில் செய்து பெரிய வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் இல்லைம்மா. சரிங்களா? ஏதாவது கன்சல்டன்ட் மாதிரி இருக்கலாம். முதல் போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் செய்யக்கூடாது. சரிங்களா? வேலை விஷயத்தில் நிறைய தடைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த தடைகள் எல்லாமே இவருக்கு விலகுவதற்கு காஞ்சி மகா பெரியவர் இருக்கா பாருங்க, மகா பெரியவான்னு சொல்லுவாங்க. அவருடைய படத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு அனுஷ நட்சத்திரத்திலையும் விரதம் இருந்து அவரை வழிபடணும். அனுஷ பூஜைன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க யாராவது காஞ்சி பெரியவருடைய படத்தை வைத்து வழிபடக்கூடியவர்கள் இருந்தால் அவர்கள்ட்ட போய் அனுஷ பூஜை செய்வது எப்படி அப்படின்னு கேளுங்க. ஒவ்வொரு அனுஷ நட்சத்திரத்தன்றும் காஞ்சி மகா பெரியவாளுக்கு விரதம் இருந்து பூஜைகள் செய்து வருகிற போது மெல்ல மெல்ல இவருடைய துன்பங்கள் கழிவதையும் இவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி. அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? தஞ்சாவூர். சரி சார், யாருக்கா கேட்குறீங்க? பொண்ணு திருமணத்துக்கு அழைக்கிறீங்க மேடம். பொண்ணோட பேர் சொல்லுங்க, பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க. பொண்ணு பேர் ஜெயபாதி மேடம். 23/4/2001. 23/4/2001. ஆமாம் மேடம். பிறந்த நேரம்? 5:52 மேடம். காலையிலயா மாலையிலயா சார்? காலையில 5:52. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மேஷ ராசி, மேஷ லக்னம். சரி, அசுபதி நட்சத்திரம். அசுபதி நட்சத்திரம். சரி, என்ன கேள்வி கேட்குறீங்க? பொண்ணு திருமணத்திற்காக கேட்குறீங்க. தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. ஐயா வணக்கம். வணக்கம் சார். உங்கள் மகளுடைய ஜாதகம் மேஷ லக்னத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில், லக்னமும் ராசியெல்லாம் ஒன்று, சூரியன் உச்சமாக இருக்காரு. இவங்க ஜாதகத்தில் நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணலாம், நல்ல வேலை அமையும், நல்ல அரசு தேர்வுகள் எழுதலாம். இவங்க அதுக்குரிய வாய்ப்புகள் கைகூடி வரும். சரிங்களா? ஒரு உயர்ந்த வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். சரி, நீங்கள் திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த திருமண காலங்கிறது 2026ஆம் ஆண்டிலேயே திருமண செய்தி கூடி வரும். வடக்கு திசையிலிருந்து மணமகனம் அமைவார். நல்ல சிவனுடைய பெயருடையவராக இருப்பார். நல்ல வாழ்க்கை அமையும்.
ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், 7.5 சனி உங்களுடைய அன்பு மகளுக்கு தொடங்குது இல்லைங்களா? அப்போ திருமண வாழ்க்கை என்பது 7.5 சனியில் திருமணம் செய்கிற போது சனி பகவான் கல்யாணத்தை கொடுப்பாரு. ஆனால் 7.5 சனியில் கல்யாணம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே, இது பொதுவாக சொல்கிறேன், இந்த அன்பருக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே திருமண வாழ்க்கையில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். கருத்து மாறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில். ஸோ ரொம்ப பொறுமையாக இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு உங்கள் அன்பு மகளுக்கு ஒரு பயிற்சியை கொடுங்க. வாழ்த்துக்கள். இந்த மனைவிமார்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கவலை இருக்கு சார். கணவர் வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் இந்த பக்கம் போனால் அவங்க அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்க. இப்போ நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறோம், ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க, சொன்னால் எல்லாருக்கும் தானே நன்மை பயக்கும் அப்படின்னு. அதில் ஒரு ஈகோ, ஏதோ ஒரு சின்ன சின்ன ஊடல்கள், சண்டைகள், இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். அதாவது வீட்டுக்காரரு உங்க சொல்கிறபடியெல்லாம் கேட்டு தலையாட்டணும் இல்லைங்களா? கேட்க மாட்டேங்கிறாரு சொல்கிற பேச்சு அப்படின்னு உங்களுக்கு வருத்தம். சரி, இது நிறைய பெண்கள் வந்து கேட்குறாங்கம்மா, என் வீட்டுக்காரர் வந்து தப்பான பாதையில் போகிறாரு, திருத்திக்கிடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, பிடிவாதமாக இருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்படி குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்கள் சொல்படி ஒரு நல்லதை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன பண்ணணும்னா முருகப்பெருமானை வழிபடணும். எப்படின்னு சொன்னால் டிசம்பர் பூக்கள் இருக்குது பாருங்கள், அந்த டிசம்பர் பூக்களை எடுத்து மாலையாக கட்டி முருகனுக்கு போட்டு கந்தர் அலங்காரம், கந்தர் அலங்காரம்ங்கிற ஸ்லோகம் இருக்குது, இதுதான் அதுக்கு முக்கியமான ஸ்லோகம். உங்கள் பேச்சை கேட்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நீங்கள் சொன்னபடி கேட்டு நடக்கணும்னு சொன்னால் கந்தர் அலங்காரத்தை படிக்கணும். டிசம்பர் பூக்களினாலே மாலையை தொடுத்து முருகனுக்கு போட்டு கந்தர் அலங்காரம் சொல்லி வாருங்கள். பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க, கணவர் உங்கள் வசப்படுவார். செய்து பாருங்க, வாழ்க்கையில் ஒரு நல்ல நிம்மதி ஏற்படும். சிறப்பான பரிகாரம் சொன்னீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கங்க. வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? தாராபுரம் வட்டத்துல மூணுங்க. சரிங்க, ஊத்துங்கம்மா. சரிங்க, யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்காக. பையனோட பேர் சொல்லுங்க. கணபதிங்க. சரி, பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்க சார். 1997ங்க. 97. தேதி, மாதம் சொல்லுங்க. வெள்ளிக்கிழமைங்க. சரி, பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதிங்க 1997ங்க. வருடம் சரி, தேதி, மாதம் சொல்லுங்க. தேதி 1997ங்க. சரி, ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். 7/2. சரி, ஆமாங்க. நீங்க அவர்கிட்ட கூட கொடுத்துடலாம். பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் சொல்லுங்கப்பா. பிறந்த நேரம் 8:05 AM காலையிலங்க. 8:05 AM. சரி, ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. ராசி மகரம், ம், நட்சத்திரம் திருவோணம், லக்னம் கும்பம். சரிப்பா, உங்களுக்காக கேக்குறீங்களா, என்ன கேள்வி கேக்குறீங்க? வேலை எந்த வேலையும் அமைய மாட்டேங்குதுங்க. நிரந்தரமா வேலைக்காக கேக்குறீங்க, தொடர்ந்து பேசலாம். அன்பு சகோதரனுக்கு வணக்கம். ஃபோன் எடுத்து நீங்கள் பேசினதில் மகிழ்ச்சி. அதாவது இதில் என்னென்னா, வெள்ளிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம், அமாவாசையில் பிறந்திருக்கிறீங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கு விநாயகரை வழிபடுங்க. விநாயகர் கோயிலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் விநாயகருக்கு 25 தோப்புக்கரணம் போடணும், 7 முறை வலம் வரணும். இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு 2 ஆண்டுகள் ஒரு நீண்ட விஷயங்கள் காத்திருக்கு. வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் வேலையில் படணும்னு காத்திருக்கு. நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் வந்து 25 தோப்புக்கரணம் போட்டு பிள்ளையார சனிக்கிழமைகளை கும்பிட்டுவாங்க. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தடுத்து கொஞ்சம் வேலையும் மாறும், அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆயிடுவீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்மா, உங்க பேர்மா? என் பேர் வளர்மதி மேடம். எந்த ஊர்லேருந்து? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்காக கேட்குறீங்கம்மா? என் பையனுக்காக கேட்கணுங்க. பையனோட பேரு, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. மதன் குமார். 21/3/1997. 21/3/97. பிறந்த நேரம் சொல்லுங்க. இரவு 10:19. 10:19 PM. சரிம்மா, ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம், சரி, விருச்சிக லக்னம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? திருமணம் எப்ப நடக்கும்னு தான் கேக்குறாங்கம்மா. திருமணத்திற்காக கேக்குறீங்க, தொடர்ந்து பேசலாமா சார் கிட்ட? அம்மா வணக்கம்மா. வணக்கம். உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்தில் அவருடைய ஜாதகப்படி வந்து 2029ன்னு காட்டுதுமா. திருமணத்துடைய காலத்தை நிறைய தடைகள் இருக்குமா. நல்ல வேலை வாய்ப்பு அவருக்கு அமையணும். திருமணம் விரைவில் அவருக்கு கூடி வருவதற்கு கோவை கோணியம்மனை அவர் வழிபடணுமா. கோணியம்மனை வழிபடுவது நல்ல பலன்களை அவருக்கு தரும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. சார், இன்றைய தினம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. நேர்கள் கேட்டு அவங்களுடைய கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றிம்மா.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் அதற்குரிய கட்டணம் செலுத்தி முறையாக எங்கள் ஆலோசனையை பெறலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.